ஸோ பணம் கூட வந்து நம்ம ஈஸியாக சம்பாதிச்சிடலாம். ஒரு நாளைக்கு கஷ்டப்பட்டோ அல்லைங்க ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு நம்ம ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ண நமக்கு பணம் கிடைச்சிடும். ஆனால் இதயம் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அதுக்கு காரணம் வந்து மேடம், நான் வந்து சிறு வயதுலேருந்து எல்லாருமே திரைப்படத்தை விரும்பி பார்ப்பாங்க. என் தகப்பனாரும் சரி, என் தாயாரும் சரி, நானும் சரி திரைப்படத்தை வந்து விரும்பி நாங்கள் சினிமான்ற ஒரு லைஃப்க்கே போகலை. நான் இந்த சினிமா தேட்டரில் போயிட்டு திரைப்படம் பார்த்து ஒரு 21 இயர்ஸ் ஆயிடுச்சு. அப்படிங்களா? 21 வருஷம் ஆச்சு தியேட்டரில் போய் சினிமா பார்த்து? ஆமாம், நான் பார்க்கவே இல்லை. ஒரு 3 இயர்ஸ் பேக் ஒரு ஃப்ரெண்டு கூப்பிட்டாரு. இந்த குஷேலன்னா ஏதோ ஒரு படம், ரஜினி சாரோட படம், குஷேலன், அந்த படத்துக்கு தான் வந்து என்னை இது பண்ணாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நான் 21 இயர்ஸ் நான் திரைப்படமே தேட்டரில் போய் உட்காந்து பார்த்தது. அதுக்குண்டான காரணம் என்ன? அதுக்குண்டான காரணம் என்னன்னா, நான் என்னோட கவனத்தை வந்து எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் தன்னுடைய கவனத்தை எங்கே செலுத்துறானோ, எதை திரும்பி திரும்பி பார்க்குறானோ அதில் தான் அவனோட கவனம் போயிடுது. இப்போ டாக்டர் அப்துல் கலாம் வந்து தன்னோட லைஃப், மனைவி, மக்கள், குடும்பம் அப்படின்னு எதையுமே எதிர்பார்க்கல. அறிவியல் நம்ம நாட்டோட வளர்ச்சி முன்னேறணும் அப்படின்னு சொல்லியிருந்தனால தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு இடத்த, ஒரு இமயத்தோட சிகரமாக இருக்க முடியுது. இன்னைக்கு இந்தியாவில் உள்ள நான் வந்து மதத்தை விரும்புறதில்ல. என்னோட ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா எல்லா இறைவனும் இருக்கிறாங்க. ஜாதியை விரும்பல. என்னோட பேருக்கு பின்னாடி கூட எம் பிரபாகரன் ஷேர்வின் இருக்கும். ஷேர்வின் போட்டிருக்கிறது வந்து ஒரு அஸ்ட்ராலஜிக்காக வேண்டிதான். நான் ஜாதியை பற்றி, ஜாதி பாகுபாடு பார்க்குற ஆள் கிடையாது. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு மனிதன் வந்து ஒவ்வொரு இதை சாதிக்கணும்னு நினைக்கும் போது தனக்குள்ள நல்ல ஒரு கனவை வளர்த்துக்கிட்டு, அந்த கனவை எல்லாருடைய டாக்டர் அப்துல் கலாம் ஏன் இப்படி பண்ணாங்க, எதனால் இப்படி பண்ணாங்க, அதனால் அந்த ஒரு மனிதன் வந்து இப்போ இன்னைக்கு இந்தியாவில் எவ்வளோ பேர் கெட்டு போயிருக்கிறாங்க பல ரீதியில். சில இளைஞர்கள்லாம் வந்து வாலிப வயதிலேயே தவறான வழிகளில் போயிட்டு அவங்களோட நட்பு ரீதியில் தான் வந்து கெட்டு போயிடுறாங்க. அந்த நட்பு ரீதியில் கெடுறதுனால அவங்க வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாயிருது. இன்னைக்கு வந்து ஒவ்வொருத்தரும் நல்ல மனிதனாக வாழ்கிறதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், ஒன்று பெற்றோர்கள் வளர்ப்பதிலும் பெற்றோர்களோட வளர்ப்பு, ரெண்டாவது அவனை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள், மூணாவது எது எப்படி இருந்தாலும் திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. ஆனால் எவ்வளவு பெரிய, இப்போ என்னை சுற்றி 40 பேர் இருக்கிறாங்க. 40 பேர் எல்லா ஹேபிட் உண்டு. சிகரெட் ஸ்மோக்கர் இருக்கிறாங்க, ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. நான் அந்த மாதிரி போகலையே. அந்த 40 பேர் உள்ளதான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அது நமக்குள்ள ஒரு கட்டுப்பாடு நமக்கே வரணும். அந்த கட்டுப்பாடை பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன மாதிரி கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. கடமைன்னு சொன்னா தன்னுடைய கடமை என்னன்னா, மனைவி, இப்போ என்னோட ஒய்ஃப் இருக்கிறாங்க, தாயார் இருக்கிறாங்க, அவங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்குறது என்னோட கடமை அல்ல. நம் நாட்டுக்கும், நம் நாட்டு பற்றுடையவர்களுக்கும், நம் நாட்டு மக்களுக்கும் எந்த விதத்திலாம் நம்மளால நல்லது செய்ய முடியுதோ. இப்போ நான் வந்து ஒரு பெரிய கோடிக்கணக்கில் வச்சுட்டு எல்லாருக்கும் டொனேஷன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு நண்பர் வருவார், எனக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டம், இங்கே சூரத்தில் கூட நிறைய நடந்திருக்கு, நான் பண்ணியிருக்கேன், சிலருக்கெலாம் உதவி வருவாங்க. சார் நான் ஒரு தமிழன். ஓகே, நான் சொல்லுவேன், நீங்கள் என்ன தமிழன்னு சொல்ல வேணாம், நீங்கள் எந்த இந்தியன்னு சொல்லுங்கள் போதும், இன்னும் இல்லை, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, இந்த மாதிரி நான் அங்கே ஒரு இது பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து இந்த ஊருக்காரங்களாம் கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்ல நான் அங்கே போய் பேசி அதை ப்ராப்ளம் சால்வ் பண்ணி கொடுப்பேன். அந்த மாதிரி நம்மளால் முடிஞ்ச உதவியை மக்களுக்கு செய்யணும். அதுதான் என்னோட கொள்கையும் கூட. இப்போ வந்து ஒரு மனிதன் குவாலிஃபைடு, அன்குவாலிஃபைடு, குவாலிஃபைடு இருந்தால் தான் ஒரு மனிதனாக வாழ முடியுன்றது சத்தியமாக இல்லை. அது தவறான ஒரு. இன்னைக்கு எத்தனை பேர் வந்து குவாலிஃபைடை இந்தியாவில் வந்து விலக்கி வாங்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு காலேஜ், அதுக்கெல்லாம் தான் ஒரு பெரிய உதாரணம் தான் நம்ம காமராஜரும் அண்ணா அவர்களும். நம்மள பெரிய தலைவர்கள்லாம் எடுத்தோம்னா படிப்பறிவு இல்லாட்டி போனாலும் அவங்க வந்து மக்களை ஆண்டவங்க. அப்ப உண்மையிலே வந்து படிச்சவங்க எத்தனையோ பேர் அவங்க கீழே இருக்காங்க. நான் வந்து சிறு வயதிலேயே படிக்கும் போதே வந்து கவிஞர் கண்ணதாசன், மகாகவி பாரதி, கலைஞர் மு கருணாநிதி, பேரறிஞர் அண்ணா, அவங்க மாதிரி ஒரு இதை தான் சிம்மக்கல்னு ஒரு இடம் இருக்குது மதுரையில். அங்கே ஒரு லைப்ரரியில் தான் போய் புக்கெல்லாம் எடுத்து படிப்பேன். அப்பயே வந்து ஸ்கூல் முடிஞ்சிட்டு 4:30 முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 9:30 வரைக்கும் அதை படிச்சுக்கிட்டே இருப்பேன். சிறு வயதுலேருந்தே கவிதை மேலே ஒரு பற்று. அப்போ தான் நான் கூட அழகான கவிதைகளை நிறைய எழுதியிருக்கேன். தமிழ் என்று ஒரு காதலி இல்லாவிட்டால் கலைஞன் என்ற ஒரு காதலன் இருந்திருக்க மாட்டான். தமிழ் மீது கொண்ட பற்று, அதாவது ஒரு பற்றுன்னு சொல்றது வந்து ஒரு காதலாக வெளிப்படுகிறது. ஆமா, அந்த முதல்ல பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞர் அவர்கள்லாம் வந்துட்டு தமிழை இவ்வளவு தூரம் நேசிச்சதுக்கு காரணம் என்னன்னா, தமிழ் அவங்க எப்படி தாயா எடுத்துக்கிட்டாங்களோ எப்படின்னு எனக்கு தெரியாது. பட் தமிழை ஒரு காதலியாக மனம் பூண்டு இதுவரைக்கும் வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிறார். அதனால என்னைக்குமே நான் வந்து திராவிட முன்னேற்ற கழக தலைவருடைய, கலைஞர் அவர்களுடைய அறிவுக்கும் அவருடைய தமிழ் பற்றுக்கும் உணர்வுக்கும் என்னுடைய வணக்கம். அரசியல்ல என்னோட குரு அவர் தான். அதே மாதிரி தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா என்னோட குரு வந்து மிஸ்டர் சசி நந்துருய்யா.
சேர்மன் ஆஃப் SR குஜராத். அவங்க தான் என்னை வளர்த்து எந்த இடத்துல எப்படி இருந்து பண்ணணும் நல்ல அறிவு விட்டு அதுக்கு முழு காரணமாக இருந்தது மிஸ்டர் NM பிரேம்குமார், எக்ஸிக்யூட்டிவ் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் ஹெவி எக்யூப்மெண்ட் டிவிஷன். அதே மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் வந்துட்டு நான் இன்னைக்கு ஒரு மனிதனாக இருக்கிறேன்னு சொன்னால் அதுக்கு என்னோட தாயாருடைய உண்மை உழைப்பு வந்து எனக்கு எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தது வந்து 3 வேதம் தான். திருடாதே, பொய் சொல்லாதே, ஒருவனை வயிற்றில் அடித்து பிழைப்பு நடத்த வேண்டும் என்று என்றும் எண்ணாதே. வெரி குட். இந்த 3ம் என்னோட இது. அதே மாதிரி என்னோட தாயார் வந்து நல்ல குடும்பத்தில் பிறந்து நல்ல ஒரு இதாக வாழ்ந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க வாழ்க்கையில். ஆனால் என்னுடைய வளர்ச்சிக்கு காரணம் என்னுடைய தாயோட கஷ்டத்தை பார்த்து 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 இவங்க இப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு கூட நான் என் தாயாருக்கு ஒரு 5 பவுனில் செயின் கூட பண்ணி கொடுக்கல கோல்டில். ஆனால் என்னையை நம்பி இருக்கிற என்னோட மக்களை நான் வாழ வச்சுட்டு இந்த MDI மகாதுர்கை சங்கமம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சங்கமம் பண்ணேன். இதில் 3 lakhs 3.5 lakhs எக்ஸ்பென்ஷன் பண்ணேன். என் மனைவி, என் குழந்தை, என் தாயாரை நான் கூப்பிடலை. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் என்னோட மனைவியாகவும் என்னோட குழந்தையாகவும் என்னோட பேரண்ட்ஸாகவும் நினைக்கிறது என் கூட உழைக்கிற மக்களை தான். ஸோ அவங்களோட அதாவது தமிழில் அதுக்கு ஒரு ஊரான் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தான் பிள்ளை தானா வளரும். என் பிள்ளையை கண்டிப்பாக இறைவன் பார்த்துக்கிறவான்ற ஒரு நம்பிக்கையில் மற்றவங்களை நான் வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன். உண்மையிலே உங்கள் வாழ்க்கை வந்து ஒரு எடுத்துக்காட்டாக மாற வேண்டும் அப்படின்ற ஒரு பிரார்த்தனையோட எங்கள் சேனல் பார்க்குற இந்த எல்லா கேரளா விஷன் பார்க்குறவங்களும் நாங்களும் எங்கள் க்ரூ மெம்பர்ஸும் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லி இந்த கொஞ்சம் டைமில் என்னால் எவ்வளோ உங்ககிட்ட இருந்து எடுக்க முடியுமோ அவ்வளோ எடுத்துட்டு. ஆனால் நீங்கள் ஒரு கடல் மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இருந்தாலும் நேரமின்மை காரணமாக இந்த இன்டர்வியூ நான் இதோட முடிச்சிருக்கிறேன். ரொம்ப நன்றி சார். வணக்கம். வணக்கம் உங்களுக்கும் உங்கள் தொலைத்தொடர்பு நண்பர்களுக்கும் வணக்கம். സോ വ്യൂവേഴ്സ്, ഇന്നത്തെ ഈ എപ്പിസോഡിൽ നമ്മൾ ഒരു നല്ല മനുഷ്യനെയായിരുന്നു കണ്ടത്. തീർച്ചയായിട്ടും ഒരു പ്രൊപ്രൈറ്റർ അല്ല, ഒരു കമ്പനിയുടെ ഒരു മാനേജിങ് ഡയറക്ടർ അല്ല എന്നുള്ള ആ ഒരു പൊസിഷനൊക്കെ വിട്ടുപോയി നമ്മൾ അതിനേക്കാട്ടും അപ്പുറം നമ്മൾ ബ്രോഡറായിട്ട് ഒരു കാര്യങ്ങളൊക്കെ സംസാരിച്ചു. അദ്ദേഹം ജീവിതത്തിൽ അദ്ദേഹത്തിന് എങ്ങനെ ജീവിക്കണം എന്നുള്ളത് അദ്ദേഹം ഉറപ്പിച്ചിട്ടുണ്ട്. ആ ജീവിതം നൽകാൻ അദ്ദേഹം ശ്രമിച്ചുകൊണ്ടും ഇരിക്കുന്നുണ്ട്. ആ ശ്രമം തീർച്ചയായിട്ടും അദ്ദേഹം വിചാരിക്കുന്ന ആ നിലയ്ക്ക് എത്തുമെന്ന് പറഞ്ഞുകൊണ്ട് ഞാനിവിടെ കൺക്ലൂഡ് ചെയ്യാണ്. എനിവേസ് ഐ മീറ്റ് യു ഓൾ ഇൻ ദ നെക്സ്റ്റ് ഫാന്റാസ്റ്റിക് എപ്പിസോഡ്. അൻടിൽ ദെൻ ടേക്ക് കെയർ. ഇന്നത്തെ ഈ എപ്പിസോഡിന്റെ ചോദ്യം ഇതാണ്: ഇന്ത്യ വ്യോമഗതാഗതത്തിന്റെ പിതാവ് ആരാണ്? ഹൂ ഈസ് ദ ഫാദർ ഓഫ് ഇന്ത്യൻ ഏവിയേഷൻ? ഈ ചോദ്യത്തിന് ശരി ഉത്തരം ഇനി പറയുന്ന ഫോൺ നമ്പറിലേക്ക് വിളിച്ചറിയിക്കുക. നന്ദി. ഞങ്ങളെ വിളിക്കേണ്ട ഫോൺ നമ്പർ 0484231778 അല്ലെങ്കിൽ 83. ഫോൺ നമ്പർ ഒരിക്കൽ കൂടി 0484231778 അല്ലെങ്കിൽ 83.